என் அன்பு குழந்தையே, இந்த வியாழக்கிழமை என் ஆலயத்திற்கு வந்து என்னை உனக்கு கண் இருக்கிறதா, காது இருக்கிறதா, நீ ஒரு தெய்வமா என்று உன் மனதில் இருந்த அனைத்து விதமான விஷயங்களையும் என்னை திட்டிவிட்டு போய்விட்டாய். உண்மையில் நீ திட்டும்போது உன் மீது எனக்கு கோபம் வரவில்லை. காரணம், ஒரு பெற்றெடுத்த தாய் தன் குழந்தை எட்டி உதைக்கும்போது அதை பார்த்து சந்தோஷப்படுவார். காரணம், அது தான் பெற்றெடுத்த குழந்தை. அந்த குழந்தைக்கு தெரியாது தான் எட்டு உதைப்பது தன்னுடைய தாய் என்று. ஆனால் அந்த தாய்க்கு தெரியும் அது தான் பெற்றெடுத்த குழந்தை என்று. அதை போலத்தான் நீ திட்டும் பொழுது உன் மீது எனக்கு பாசம்தான் வந்தது. நீ கவலைப்பட வேண்டாம். ஒரு தாய்க்கு தெரியும் தன் குழந்தைக்கு எது தேவை, எப்பொழுது தேவை என்பதை அறிந்து அதை கொடுப்பாள். தன் குழந்தைக்கு உடல்நலம் சரியில்லை என்றால் அதற்கு கசப்பான மருந்தை தான் கொடுப்பாள். காரணம், அந்த நோய் அந்த குழந்தையை விட்டு போக வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில். ஆனால் அந்த குழந்தைக்கு தெரியாது, அந்த தாய் தனக்கு கசப்பு மருந்து கொடுத்து விட்டாள் என்று மனதில் திட்டும், இல்லை அழுது கொண்டே இருக்கும். நீயும் என்னுடைய குழந்தை. உனக்கு இப்போது வந்திருக்கிற இந்த சோதனை உன் வாழ்க்கையின் ஏற்றத்துக்கு கொண்டு செல்லும். ஆனால் நீயோ இந்த சோதனையை எனக்கு கொடுத்து விட்டாயே என்று அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறாய். சோதனை கொடுத்த எனக்கு உன்னை சாதனையாளனாக மாற்றத் தெரியாதா? இதுவரை நீ என் மீது வைத்திருந்த நம்பிக்கை இதுதானா? என் மீது முழு நம்பிக்கையோடு வணங்கி வந்தேன் என்று நான் நினைத்தேன். ஆனால் ஒரு சின்ன சோதனை வந்தவுடன் மனம் நொறுங்கி அழுது கொண்டிருக்கிறாய். உன் கண்களிலிருந்து ஆனந்த கண்ணீர் மட்டுமே வர வைப்பேன் இந்த சாயப்பா. என்னை யார் முழு சரணாகதி அடைகிறார்களோ அவர்களுடைய பாதத்தில் நான் சரணாகதி அடைவேன். நான் என்னுடைய பக்தர்களுக்கு சேவை செய்யவே இந்த அவதாரம் எடுத்தவன். உன்னுடைய இந்த பிரச்சனையும் நான் சரி பண்ணி தருவேன் என்ற முழு நம்பிக்கையோடு என் பாதத்தை தொட்டு வணங்கு. உனக்கு இந்த பிரச்சனையிலிருந்து நான் காப்பாற்றுகிறேன். சாயப்பா சொன்னால் வாக்கு தவற மாட்டேன். உன்னுடைய பிரச்சனையும் உன்னை விட்டு விலகிவிடும். ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம். அல்லா மாலிக்.